அத்தியாயம் 26. தெளிவான முடிவு ஒன்றை எடுத்தபின் கவிமலரோ பாரியின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தவாறே ஜானகி அடுத்தடுத்து ஏவிய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். ரேகாவின் பிள்ளை அமுதாவை தன்னிடம் வாங்கி வைத்துக் கொண்ட ஜானகி ரேகாவை வடகம் போட சொல்லி மாடிக்கு அனுப்பியிருந்தார். ரேகாவோ ஜானகியை தன் மனதில் வறுத்து எடுத்தவாறே மாடிக்கு விரைந்தாள். வடகத்தை போட சொன்னால் அவளோ கைக்கு வந்தபடி இஷ்டத்திற்கு போட்டு வைத்திருந்தாள். எல்லாம் என் நேரம். ஏன் இந்த வடகத்தோட சாப்பிட்டாதான் சோறு உள்ள இறங்குமா? கடையில விற்கிற வத்தலை வாங்கி திங்காம ஏன் உசுர வாங்குது என்று திட்டிக்கொண்டே முதுகை பிடித்தவாறு எழுந்து நின்றாள் ரேகா. அப்போது அவள் கண்ணில் அங்கே கொடியில் காய போட்டிருந்த துணிகள் தென்படவும் ரேகாவோ கடுப்பின் உச்சிக்கே சென்று விட்டாள். மலரின் சேலையோடு பாரியின் சட்டையின் கைப்பகுதி இணைந்திருக்க வந்த ஆத்திரத்தில் தரையதிர நடந்தவள் ஒன்றாக இணைந்திருந்த ஆடையை பிரித்துவிட்டு தனித்தனியாக தள்ளி மாட்டி கிளிப்பை போட்டுவிட்டாள். பெரிய காதல் ஜோடியின் நினைப்பு என்று புலம்பையவள் துணிகளை பிரித்துவிட்ட திருப்தியில் குரூரமாய் புன்னகைத்தாள். வடகத்தை போட்டு முடித்த கையோடு கீழே செல்லாது மாடியிலே உலாத்தி கொண்டிருந்தாள் ரேகா. கீழே சென்றால் ஜானகி அடுத்த வேளை கூறிவிடுவாரே, அதனால்தான் இங்கேயே அமர்ந்து விட்டாள். மனமோ அவள் கணவனை பற்றிய சிந்தனையில் பயணமானது. ரகுவின் மாற்றம் எதுவும் அவளுக்கு உவப்பாக இல்லை. இன்று அவன் வந்ததும் என்ன ஏதென்று பேச வேண்டும் என்று முடிவெடுத்தபடி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். தனக்கு கொடுத்த வேலையெல்லாம் முடித்த மலரோ தங்கள் அறைக்கு சென்றாள். அந்த நேரம் வள்ளியும் போனில் அழைக்க அந்த அழைப்பை ஏற்று பேசினாள் கவிமலர். மகள் மற்றும் மருமகனின் நலம் தொடங்கி அனைவரை பற்றியும் விசாரித்தார் வள்ளி. அவர் பேசும்போது இடையிடையே இருமியபடியே பேசினார். அதை கவனித்த மலர், என்னமாச்சு, ஏன் இருமிட்டே இருக்கிறீங்க என்று கேட்டாள். தெரியல மலரு, லேசா சளி பிடிச்சிருக்கு, அதனால கூட இருக்கலாம் என்று வள்ளி சொல்லவும், அப்ப நான் வேணா கிளம்பி வரவா? 2 பேரும் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுவோம் என பரிதவித்து சொன்னாள் மலர். அதெல்லாம் எதுக்குடி, நான் நல்லா தான் இருக்கேன். சூடா மிளகு ரசம் வச்சு குடிச்சா எல்லாம் சரியாயிடும் என வள்ளி கூறவும், நான் சொன்னா எங்க கேட்குறீங்க? சரி, இன்னைக்கு வேலைக்கு போக வேணாமா? வீட்டில இருந்து நல்லா ஓய்வெடுங்க. இல்லை மலரு, இன்னைக்கு போனாதான் கூலி வாங்க முடியும். அப்பாவுக்கும் வேற வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அதனால சம்பளமும் குறைவாக தான் வருது. இதில் நானும் வீட்டில் இருந்தா எப்படி பொழப்ப ஓட்டுறது சொல்லு? இன்னும் கொஞ்ச நாளில் ஆடி வருது. ஆடிக்கு சீர் செஞ்சு உன்னை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும்ல. அதுக்குள்ள கொஞ்சமாச்சும் பணம் சேர்த்தாதான் நிறைவாக பண்ண முடியும் என்று வள்ளி தன் நிலையை சொல்லி கொண்டிருக்க, மறுபடி சீர் செய்கிறேன்னு வந்து உன் மருமகன்கிட்ட வாங்கி கட்டிக்க போற நீ. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ உன் உடம்ப கவனிக்கிற வேலையை மட்டும் பாருமா என்று மலர் சொல்லவும், நான் என்ன கடன் வாங்கியா செய்ய போறேன்? என்னால் முடிஞ்சதை மட்டும்தான் செய்ய போறேன். கடன் பட்டு செஞ்சாதான் மாப்பிள்ளை கோவப்படுவாரு. இதை நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ எங்களை பற்றி கவலைப்படாம உன் வாழ்க்கையை பாரு மலரு என்று பேசியே மலரின் மனதை மாற்றியவர் மேலும் சில நிமிடங்கள் பேசிவிட்டு வேலைக்கு கிளம்பி சென்றார் வள்ளி. மலருக்கு தன் வீட்டை நினைத்து கவலையாக இருந்தது. இந்த வயதிலும் தனக்காக உழைக்கும் பெற்றோரை எண்ணி அவள் மனம் வேதனையில் வாடியது. உழைக்க வேண்டிய வயதில் ஒன்றும் செய்யாது தான் மட்டும் சொகுசாய் வாழ்வதை எண்ணி தன்னையே நிந்தித்து கொண்டாள் கவிமலர். ஏற்கனவே பாரிதான் தங்கள் வீட்டின் கடனையும் அடைக்கிறான். இதற்கு மேலும் வேறு எந்த உதவியும் கேட்டு தன் கணவனை தொந்தரவு செய்யக்கூடாது என்று எண்ணியவள் தனக்காக இல்லை என்றாலும் தன் பெற்றோரின் வறுமையை நீக்க உழைக்க வேண்டும் என்று திடமாய் உறுதி எடுத்து கொண்டாள் பெண்ணவள். எடுத்த உறுதியை உடனே செயல்படுத்த விரும்பி தான் ஏற்கனவே திருமணத்திற்கு முன்பு வேலை பார்த்து கொண்டிருந்த மளிகை கடையை போனில் தொடர்பு கொண்டாள் மலர். தான் மீண்டும் வேலைக்கு வர விரும்புவதாக மலர் தகவல் தெரிவிக்கவும்
அவள் மேலிருந்த நல்ல எண்ணத்தினாலும் திறம்பட வேலை செய்யும் அவளின் திறனை பற்றியும் ஏற்கனவே அறிந்து வைத்திருந்த அக்கடையின் முதலாளி மலரை மீண்டும் வேலைக்கு வர சொல்லி அனுமதி கொடுத்தார். மலருக்கு இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. பாரியிடம் முதலில் சொல்லிவிட்டு பின்னர் வீட்டினரிடம் கூற வேண்டும் என்று முடிவெடுத்தாள். இதற்கு ஜானகி ஒப்புக்கொள்வாரா என்ற கேள்வியும் அவள் மனதில் உதித்தது. ஆனால் அடுத்த கணமே என்ன ஆனாலும் யார் தடுத்தாலும் அதையெல்லாம் கடந்து நிச்சயம் வேலைக்கு சென்றே ஆக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். நேரம் நகர்ந்து மாலை வேளையானது. அந்தி சூரியனும் நிலாவிற்கு வழிவிட்டு மறைய ஆயத்தமான வேலையது. அப்போது ராஜமாணிக்கத்தின் நெருங்கிய உறவினர் ஒருவர் பத்திரிகை வைப்பதற்காக வந்திருந்தனர். அதில் மணமகளின் பெயரின் பக்கத்தில் 2 டிகிரியோடு வேலை பார்க்கும் தகவலும் குறிப்பிட்டு இருக்க, ஜானகியோ தன் புராணத்தை ஆரம்பித்து விட்டார். பொண்ணு நிறைய படிச்சிருக்கும் போலவே, எதுக்கு இம்புட்டு படிச்ச பொண்ணை போய் பார்த்துருக்கீங்க? அதுலேயும் வேலைக்கு போற பொண்ணை வேற பார்த்துருக்கீங்க. இந்த காலத்துல படிக்காத மருமகளே நம்ம பேச்சு கேட்டு அடங்கி இருக்கிறது இல்ல. இதுல கை நிறைய சம்பாதிக்கிற பொண்ணு மட்டும் எங்கேருந்து மதிக்க போறா? அதனால கல்யாணம் ஆன பிறகு வேலைக்கெல்லாம் அனுப்பாதீங்க என்று தன் பிரசங்கத்தை உரைத்து கொண்டிருந்தார் ஜானகி. வந்தவர்களோ, அது பார்த்துக்கலாம் அண்ணி, நீங்க எல்லாரும் அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடணும் என்று சமாளித்து விட்டு கிளம்பினார்கள். உன்னோட வாயை வச்சுக்கிட்டு பேசாம அமைதியா இருக்க முடியாதா உன்னால? யாரையாச்சும் குறை சொல்லிட்டே இருக்கணும் உனக்கு என்று சலித்தவாறு அதட்டிய மாணிக்கம் பத்திரிகையை பிரித்து பார்த்தார். அதில் திருமணம் சென்னையில் என்று போட்டிருக்க, அவ்வளவு தூரம் எப்படி செல்வது என்று யோசனையானார். என்னங்க யோசனை என்று ஜானகி கேட்கவும், இல்ல கல்யாணம் பொண்ணு ஊர்லேயே வைக்கிறாங்க போல இருக்கு, அதுவும் சென்னையில. நாம எப்படி அவ்வளவு தூரம் போறது? அதான் என்ன பண்ணலாம்னு யோசனையா இருக்கு. ஆமாங்க, அவ்வளவு தூரம் எல்லாம் என்னாலையும் பயணிக்க முடியாது. பேசாம நம்ம ரகுவையும் ரேகாவையும் அனுப்பி வைப்போம் என்று யோசனை கொடுத்தார் ஜானகி. இதுவும் சரிதான், ரகு வரட்டும், நான் கேட்டு பார்க்கறேன் என்று மாணிக்கம் சொல்லிவிட்டு எழுந்து சென்றார். மாலை ஆனதும் தன் கூட்டை சென்றடையும் பறவைகள் போல ரகுவும் பாரியும் வேலை முடிந்து ஒருவர் பின் ஒருவராக வீட்டிற்கு வந்தனர். பாரி வந்ததும் அவனுக்கு பிடித்தவாறு இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்ட தேநீரை எடுத்துக்கொண்டு தங்கள் அறைக்கு சென்றாள் கவிமலர். அறையில் இருந்த பாரி குளித்துவிட்டு வந்து வேறு உடை அணிந்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் இன்றைய வேலையினால் உண்டான களைப்பு லேசாக தெரிந்தது. மலரின் வருகையை அவளின் மணி கொலுசும் அவள் தயாரித்த தேநீரின் நறுமணமும் அவனுக்கு கட்டியம் கூறிவிட இதமாய் புன்னகை தவழ்ந்தது அவன் அதரங்களில். மாமா, டீ இந்தாங்க என்று சொல்லியபடி அவன் அருகே வந்தாள் மலர். தேநீரை வாங்கி ஓரம் வைத்தவன் அவளை இழுத்து அமர வைத்து அவள் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான். அதுவும் சாதாரணமாக இல்லாது அவளின் இடையில் இருந்த சேலையை லேசாக நகர்த்தி அவளின் வயிற்றில் முகம் பதித்து தன் தலையை சேலையால் மூடிக்கொண்டான். ஏனோ கருவறையின் கதகதப்பை அவளின் மணி வயிற்றில் உணர்ந்தான் பாரிவேந்தன். அவனின் இச்செயலை எப்போதும் போல ரசித்தாள் பெண்ணவள். எப்போது எல்லாம் அவன் மிகவும் களைப்பாகவோ அல்லது வேலை சம்பந்தமான அழுத்தத்தில் இருந்தாலோ உடனே அவளை தேடி வந்து இப்படி உறங்கிக் கொள்வான். தாரகை அவளோ தாயாய் மாறி அவனை அக்கணத்தில் தன் மடியேந்தி கொள்வாள். சற்று நேரம் அப்படியே உறங்கி இருந்தான் பாரி. எங்க டீ ஆறி போகுது, முதல்ல எழுந்து குடிங்க என்று மலர் அறிவுறுத்தவும் அவனிடத்தில் சிறு அசைவு தென்பட்டது. பாரியின் மனம் புத்துணர்ச்சி பெற காரிகையின் ஆளி சுழியில் நங்கூரமாய் தன் முத்தத்தை பதித்தான் வேந்தன். அதில் பாவை கொள்ளும் உணர்வுகள் ஆளி பேரலையாய் பொங்கி வர பாரியின் தலை கேசத்தை இறுக பற்றி கொண்டாள் மலர். அவளின் சிலிர்ப்பை உணர்ந்த கல்வனோ மீண்டும் மீண்டும் அங்கேயே முத்த அச்சாரம் இட்டு அவளை திணறடிக்க செய்தான்
பாரிவேந்தன். அங்கு கொண்டு வந்திருந்த தேநீரோ ஆடை கட்டி ஆறி போயிருக்க, இங்கே மஞ்சத்தில் மலரின் இதழ்களை அகற்றி அவளின் சூலகத்தில் தன் மகரந்தத்தை இணைத்து காரிகையை இன்பக் கடலில் மிதக்க வைத்திருந்தான் பாரிவேந்தன். உப்பரிகையின் திரைச்சீலை வழியாக இதை எட்டி பார்த்த நிலவின் வெண்மையான மேனியும் நாணத்தால் செந்நிறம் பூசிக்கொண்டு அருகில் இருந்த மேகத்திற்குள் சென்று மறைந்து கொண்டது. இருவரின் முகமும் நிலவை விட பொலிவாக மின்னியது. பாரியோ அவள் பாதத்தின் அருகே தலை வைத்து படுத்து மலரின் கொலுசோடு விளையாடி கொண்டிருந்தான். மலருக்கோ கூச்சம் வர அவள் காலை இழுக்க பார்க்க ஆளி அவனோ அதை மீண்டும் பற்றி அவளின் உள்ளங்காலில் அழுத்தமாய் முத்தம் வைத்து அவளை மையல் கொள்ள செய்தான். எதற்காக அறைக்கு வந்தோம் என்பதையே மறக்கடிக்க வைத்திருந்தான் பாரி. மேலும் சில நிமிடங்கள் கழிய அறையில் இருள் சூழ ஆரம்பிக்கவும் தான் நிதர்சனத்திற்கு வந்தாள் மலர். அது என்ன மாயமோ தெரியல, உங்ககிட்ட வந்தாலே எனக்கு மற்றதெல்லாம் மறந்து போயிடுது என்று மலர் சொல்லவும், ஆமாண்டி, நீ எல்லாத்தையும் மறந்தாதானே எனக்கும் மற்றதுக்கு வசதியா இருக்கும் என்று கண்ணடித்து பாரி குறும்பாய் சொல்லவும், சரியான கேடி நீங்க, இதுக்கு மேல இங்கிருந்தா நான் அவ்வளவுதான், நான் போறேன்பா என்றவள் அவனின் கைகளுக்கு அகப்படாமல் விரைவாக எழுந்து குளியலறை நோக்கி சென்று விட்டாள் மலர். அவன்தான் கேடி ஆயிற்றே, விடுவானா என்ன? புயல் வேகத்தில் உள்ளே நுழைந்து அவளில் மையம் கொண்டு விட்டான் வேந்தன். ஏங்க, எதுக்கு இப்ப உள்ள வந்தீங்க என்று பொய்யாய் முறைத்து கேட்டாள் கள்ளி. நடிக்காதடி, நான் வருவேனே தெரிஞ்சுதானே கதவை சாத்தாம இருந்த, அப்புறம் எதுக்கு இந்த முறைப்பு என்று மையலாய் கூறி அவளின் நடிப்பை பார்த்து சிரித்தான் பாரிவேந்தன். தன் செயலை கண்டு கொண்டான் என்று புரிந்ததும் அவளுக்கு நாணம் வர முகத்தை மூடிக்கொண்டு திரும்பி நின்றாள் மலர். அதை கண்டு பாரியின் மனதில் குதூகலம் பிறக்க விசிலடித்தவாறே பொழிவியை திறந்து விட்டான் வேந்தனவன். மேலிருந்து விழுந்த ஒவ்வொரு நீர்த்துளியும் கூட அவர்களின் நெருக்கம் கண்டு சிலிர்த்து போனது. ஒரு வழியாய் காதலின் அனைத்து படிநிலைகளையும் கண்டு உணர்ந்து வெளியே வந்தனர். நேரத்தை பார்த்த மலரோ அதிர்ந்து போனாள். 7 மணியை நெருங்கிக் கொண்டிருந்தது கடிகார முட்கள். இந்நேரம் கீழே ரேகா சட்னிக்கு பதில் எண்ணெய் போட்டு வதக்கி கொண்டிருப்பாள் என்று அறிந்தவள் வேக வேகமாய் வேறு சேலையை எடுத்து அணிந்தாள். அதே சமயம் வேலையை பற்றி பாரியிடம் பேச வேண்டும் என்பதும் ஞாபகம் வந்தது. ஆனால் சமையல் வேலை அவளுக்காக காத்திருப்பதை நினைத்து முதலில் அதை முடித்துவிட்டு பிறகு பாரி கீழே வந்ததும் பேசிக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்து கூடத்திற்கு விரைந்தாள் கவிமலர். மாணிக்கமும் ஜானகியும் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்றிருந்தனர். அதனால் ஜானகியின் பேச்சிலிருந்து இப்போதைக்கு தப்பித்திருந்தாள் கவிமலர். கவி அவசர அவசரமாக சமையல் அறைக்கு வர அங்கே ரேகா மலரின் மேலிருந்த மொத்த கோவத்தையும் பாத்திரத்தில் இருந்த கோதுமை மாவில் காட்டிக் கொண்டிருந்தாள். மாவு ரெடி பண்ணிட்டீங்களா? சரி, நான் குருமாவுக்கு ரெடி பண்றேன் என மலரே சொல்லியபடி அதற்கான வேலையில் கவனமானாள். வேணும்னே தானே லேட்டா வந்த? எல்லா வேலையையும் ஏன் தலையிலே கட்ட சொல்லி உன்னோட புருஷன் சொல்லி கொடுத்தானா என்று உக்கிரமாக பேசினாள் ரேகா. தேவையில்லாம அவரை பத்தி பேசாதீங்க, இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கிற புத்தியெல்லாம் அவருக்கு இல்ல என்று பதிலடி கொடுத்தவாறே வெங்காயம் தக்காளியை நறுக்கி கொண்டிருந்தாள் கவிமலர். மலர் தன்னிடம் பதிலுக்கு பதில் பேசுவதை கிஞ்சிட்டும் ஏற்க முடியாது கடுகடுவென்று நின்ற ரேகா அந்த கோதுமை மாவை ஒரு வழி செய்து விட்டாள். திடீரென எதுவோ தோன்ற மலரை திரும்பி பார்த்தாள் ரேகா. காலையில் அணிந்திருந்த சேலையை அவள் இப்போது அணியாது வேறு ஒரு சேலை அணிந்து நிற்பதை பார்த்ததும் புரிந்துவிட்டது ரேகாவிற்கு. தான் மட்டும் இங்கே இல்லற தனிமையில் வாடிக்கொண்டிருக்க இவள் இப்படி தங்க பதுமையாக மின்னி ஜொலிப்பதை ஏற்க முடியாது
ரேகாவின் உள்ளமோ பொறாமையில் வெந்து போனது. இவர்களின் நெருக்கம் அவளுக்கு நெருப்பாக இருக்க இதை இப்படியே விடக்கூடாது என்று உறுதியாக முடிவெடுத்தாள் ரேகா. ஆனால் அவள் எடுத்த முடிவுதான் மிக வில்லங்கமாய் இருந்தது. பொறாமை அவளை இந்த அளவிற்கு போக வைக்கிறது. தான் நினைத்ததை நடத்த வேண்டுமெனில் மலரிடம் நட்பு பாராட்ட வேண்டியது அவசியம் என்பதை அவள் மூளை அறிவுறுத்தியது. ஆனால் இவளோடு எல்லாம் நட்பு வைப்பதா என்று மலரை பற்றி சிறுமையாக எண்ணினாள் ரேகா. ஆனால் காரியம் நடக்க வேண்டும் என்றால் சற்று இறங்கித்தான் போக வேண்டும் என்பதை புரிந்து தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவளோடு பழக வேண்டும் என்று முடிவெடுத்தபடி வேலைகளை பார்த்தாள் ரேகா. கோவிலுக்கு சென்ற இருவரும் வீடு திரும்பியிருந்தனர். ரகுநாதன் அமுதாவோடு விளையாடி கொண்டிருந்தான். அவன் அருகில் அமர்ந்த மாணிக்கம் ரகுவின் வேலை பற்றிய நிலவரங்களை எல்லாம் கேட்டறிந்தார். ஜானகி தன் பேத்திக்கு திருநீரை வைத்து விட்டபடி அவள் அருகில் அமர்ந்தாள். சரியாக பத்திரிகை விஷயம் ஞாபகத்திற்கு வர அதை மாணிக்கத்திடம் கூறினார். அட, அதை நான் மறந்தே போயிட்டேன் பாரு, நல்ல வேளை ஞாபகப்படுத்தின என்று சொல்லியவர் ரகுவிடம் தகவலை சொல்லி அவனை போய் வருமாறு கூறினார். உணவு மேஜையில் டின்னரை எடுத்து வைத்து கொண்டிருந்த ரேகாவின் காதிலும் இந்த தகவல் விழ அவளோ குதூகலமானாள். ரகுவோடு நேரமும் செலவிடலாம், அதே சமயம் இந்த வீட்டு வேலையில் இருந்தும் ஓய்வும் கிடைக்கும் என்றெண்ணி மகிழ்ச்சியாக இருந்தாள் ரேகா. ஆனால் ரகுவின் பதிலோ ரேகாவின் மகிழ்ச்சியை அளிப்பதாய் இருந்தது. என்னால் போக முடியாதுப்பா, இப்பதான் மில்லில் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரியாகிட்டு வருது. இந்த வாரத்தில் புது மிஷின் வாங்குற விஷயமா வெளியே போகிற வேலை இருக்கு, அதனால என்னாலேயும் முடியாதுப்பா என்று ரகுநாதன் கூறினான். ரேகா முதல் முறையாக தன்னை எண்ணியே கழிவிறக்கம் கொண்டாள். இதுவரை எல்லாவற்றையும் தன்னிடம் கேட்டு தன் முடிவை கேட்டு செயல்பட்ட தன் கணவன் இன்று அவளை ஒரு பொருட்டாக கூட மதியாமல் தானே முடிவெடுத்து பேசவும் மனதால் துவண்டு போனாள் ரேகா. என்ன செய்வது, இவள் பேச்சை கேட்டு நடந்து கொண்டதால்தானே இப்போது இக்கட்டில் மாட்டி தவித்து கொண்டிருக்கிறான். வாழ்க்கையை வெறுத்து போனதாய் உணர்ந்தவளோ கதியே என்று சமையல் கட்டிற்குள் நுழைந்து கொண்டாள் ரேகா. அவள் கண்களிலும் கண்ணீர் தடங்கள் முதல் முறையாக தென்பட்டது. அடுத்து பாரியும் கீழே கூடத்திற்கு வந்தான். அவன் நேத்திரங்களோ நொடிக்கொரு முறை தன் மனைவியை தேடி சமையலறை பக்கமே அலைபாய்ந்து கொண்டிருந்தது. பாவையின் தரிசனம் கிட்டியதும் அவன் விழிகளும் முக்தி பெற்றதைப் போல மின்னியது. உணவை முடித்துக்கொண்டு தோட்டத்தில் அனைவரும் அமர்ந்திருந்த நேரம் மலரும் மாணிக்கமும் தான் சொல்ல வந்ததை பாரியிடம் சொல்ல அவனோ ஒன்றிற்கு ஒப்புக்கொண்டான், மற்றொன்றையோ மறுத்துவிட்டான். இந்த கதையோட ஒவ்வொரு தருணமும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை தட்டி உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.